வணக்கம் நண்பா. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவோட 51வது படத்தோட டைட்டில் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு படமாக இருந்தாலும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் அந்த படத்துக்கான ஒரு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் ஆடியன்ஸ் மத்தியில். ஸோ அதுதான் ஆடியன்ஸ் இந்த எந்த மாதிரியான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் பண்ண போகிறதே வந்து இந்த ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த விதத்தில் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்த நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவோட 51வது படத்தோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மட்டும் இல்லாமல் அது ஒவ்வொரு கேரக்டரையும் இன்ட்ரோ பண்ணுற ஒரு கேரக்டர் இன்ட்ரோ வீடியோவும் வந்து அது இருந்தது. அந்த டைட்டிலும் பார்த்தீங்கன்னா வந்து நேற்று ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோவில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நம்மளை வந்து அதை நோட் பண்ணி பார்க்க வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க. அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறப்ப. அது என்ன அப்படின்னா, நார்மலாக ஒரு ஹீரோவோட படம் இத்தனாவது படம் அப்படின்னா ஹீரோ பேர் நம்பர் மட்டும் போட்டிருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா டைஸில் வந்து 5-1 அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு நிமிஷம் நோட் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நார்மலாக விஜய் சேதுபதி 51 போடாமல் டைஸில் வச்சுருந்தது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன் டைஸில் வைக்கிறாங்க, ஸோ இதுக்கும் படத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே வந்து நம்ம யோசித்தோம். ஸோ நேற்று அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு கிளியரான ஒரு பதில் அப்படிங்கிறது வந்து அந்த வீடியோலேயே வந்து இருந்தது. அண்ட் டைட்டிலுமே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. என்ன டைட்டில் இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏன் இந்த படத்துக்கு வந்து ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஸ் அப்படின்னா அது அந்த கார்ட்ஸில் வந்து ஏஸ் கார்டு இருக்கும் பார்த்தீங்களா. அது வந்து ஒரு 4 ஏஸ் கார்டு வந்து ஒவ்வொரு 52 பேக் ஆஃப் கார்ட்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதில் அந்த ஏஸ் கார்டு தான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யாராவது ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு திறமசாலி ஒரு பயங்கர வித்தக்காரனாக இருந்தாங்கன்னா அவங்களையும் ஏஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸோ இந்த ஏஸுங்கிற டைட்டில் இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒரு ஐடியாவாகவே இருக்கணும். இல்லை அப்படின்னா ஹீரோவோட கேரக்டர் கூட ஒத்து போகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த டைட்டில் வந்து இந்த படத்துக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வீடியோ பார்த்தப்போ எனக்கு வந்து தோணுச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மலேசியாவில் நடக்கிற மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க நினைக்கிறேன். இந்த படம் ஃபுல்லாமே வந்து மலேசியாவில் தான் வந்து அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிட்டியை காட்டுறாங்க இல்லையா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோனாஸ் ட்வின் டவர், இந்த மலேசியன் டவர் வந்து இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் அந்த டைட்டில் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து மலேசியன் கரன்சியெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதனால் இந்த படத்தோட கதைக்களமே பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் அடுத்து இந்த வீடியோ ஓப்பன் ஆகிறதே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யோகி பாபு அண்ணனை வச்சு தான் வந்து வீடியோவே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அவர் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டெரராக அப்படியே கெத்தாக கூலர்ஸ் மாட்டிட்டு யாரோ ஒருத்தர் முன்னாடி வந்து அப்படியே வெறப்பாக வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணால் இன்னொரு இடத்துல அவரை காட்டுறப்ப பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே இழுத்து போட்டு அவரை வச்சு கும்முன்னு கும்புற மாதிரி அடி வாங்குற மாதிரி வந்து ஒரு பிக்சரும் வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் யோகி பாபு அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வேணும்னே வாய் விட்டு பல இடங்களில் வந்து வம்பிழுத்துட்டு வந்துட்டு அடி வாங்குற மாதிரியான ஒரு கேரக்டர் போல். ஸோ இவர் வந்து படத்தில் ஹீரோ கூட வந்து ட்ராவல் ஆவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துல வந்து யோகி பாபு அண்ணனும் நம்ம விஜய் சேதுபதி அண்ணனும் வந்து உட்காந்து கார்ட்ஸ் விளையாடுற மாதிரி சுற்றி நிறைய பேர் நின்று பார்க்குற மாதிரியான ஒரு பிக்சரும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காட்டியிருந்தாங்க. ஸோ ஹீரோ கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர், நிறைய இடத்துல வாய் விட்டு அடி வாங்குற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நம்ம யோகி பாபு அண்ணனுக்கு இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்து நம்ம எல்லாரோட ரீசெண்ட் க்ரஷ் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து ருக்மணி வசந்த், அவங்க தான் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்கள காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ பின்னாடி நம்ம விஜய் சேதுபதியை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி பின்னாடியே நிற்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பராக அந்த ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேண்டில் பிடிச்சி நிற்போம்ல. ஸோ அந்த ஹேண்டில் வழியாக அப்படியே அந்த கேமரா ட்ராவல் ஆகி அவங்க ஃபேஸ் ரிவீல் ஆகிற மாதிரி அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேது அண்ணன் வந்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அப்போ பின்னாடி சேது அண்ணன் நிற்கிறப்போ அவர் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து காயம் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. மேபி அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃபைட் சீனோ இல்லை யார்ட்டையோ வந்து சண்டை போட்டு கூட வந்திருக்கலாம். ஸோ இப்போ சண்டை போட்டு வந்து ஹீரோயினை பார்க்க கூட வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சம்திங் ஏதோ லவ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்போ அவங்க பேருக்கு பக்கத்தில் அந்த ஹார்ட்டின் சிம்பிள்லாம் போட்டு காட்டியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பப்ளு சாரை காட்டுறாங்க. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி எப்போவுமே வந்து கேர்ள்ஸ் இருக்கிற மாதிரியும் அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த சிகரெட்டு தண்ணி அப்படி அந்த மாதிரி ஒரு டைப் அப்படிங்கிறத அவர் உட்காந்துருக்கிற போஸு அண்ட் அவரோட லுக்லேயே பார்த்தீங்கன்னா வந்து தெரியுது. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா எப்படி அவரை காட்டுறாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர மாதிரி ஒரு பொண்ணு அப்படியே பாரில் டான்ஸ் ஆடுற மாதிரி. ஸோ அவங்களுக்குள்ளே இருந்து அப்படியே நம்ம பப்ளு சாரை வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் தான் வர மாதிரி. அண்ட் அவர் லுக்லேயே தெரியுது அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இதிலே வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. அடுத்து நம்ம அவினாஷ் சாரோட என்ட்ரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி
காட்டுறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஈகிள் இருக்கிற மாதிரி, அந்த ஈகிளோட சிம்பிள் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பார்ஸ் இருக்கிற மாதிரிலாம் வந்து காட்டுறாங்க, நிறைய பார் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் இவரோட ஒரு இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா அந்த டாலர் சிம்பிள் இருந்து தான் வந்து காட்டுறாங்க. அந்த டாலர் சிம்பிள் அவர் துப்பாக்கி வச்சு சுடுறப்பையும் பார்த்தீங்கன்னா அதில் டாலர் இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மேபி இவர் வந்து பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இந்த படத்தில் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் டாலர் சிம்பிளை வந்து நிறைய இடங்களில் வந்து ஹைலைட் பண்ணி வந்து காட்டியிருக்கிறாங்க. அண்ட் இவரோட மெயின் மோட்டிவே வந்து பணமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இவர் வந்து காசுக்காக கொலை கூட பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து அவினாஷ் சார் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு போல். அடுத்ததாக நம்ம திவ்யா பிள்ளை அவங்கள காட்டுறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பேக்லேருந்து கட்டுக்கட்டாக அப்படியே அந்த அமெரிக்கன் டாலர்ஸ் எடுத்து கொட்டுற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த கேம்பிளிங் விளையாட வர ஒரு பெரிய விஐபி கூட இருக்கிற ஒருத்தவங்களாம் இருக்கலாம், இவங்களே கூட ஒரு பெரிய கையாக கூட இருக்கலாம். ஸோ கட்டுக்கட்டாக அப்படியே அந்த அமெரிக்கன் டாலர்ஸ் எடுத்து கொட்டுறாங்க. மேபி அது கேம்பிளிங்க்கு விளையாடுறதுக்காக பெட் கட்டுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இவங்களும் ஏதோ சம்திங் அந்த பணம் மணி மைண்டட் கேரக்டராக கூட இந்த படத்தில் வந்து வரலாம். அண்ட் அடுத்து இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சேது அண்ணா வந்து ஒரு சாதாரண வண்டி, ஏதோ ஒரு ஓட்ட வண்டி மாதிரி இருக்குது, அதை வந்து ஓட்டிகிட்டு வராப்பில். அண்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து அவருக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரியும், அவங்க பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் வந்து அவரை வந்து இவர் சேது அண்ணா வந்து அப்படி எட்டி மிதிக்கிற மாதிரி வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ அங்கே ஏதோ ஃபைட் சீன் கூட இருக்கலாம். ஏன்னா இவரே வந்து ஒரு ஓட்ட வண்டியில் தான் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு, அவர்கிட்டே வந்து வழிப்பறி பண்ணுறதுக்கு வர மாதிரியும், ஸோ அப்போ வந்து சண்டை போடுற மாதிரியும் கூட இருக்கலாம். அப்படி தான் இந்த பிக்சர் பார்க்குறப்போ நமக்கு அப்படி தான் வந்து தெரியுது. அப்படியே கட் பண்ணால் அடுத்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா பைக் சேஸ் சீன் மாதிரி தெரியுது. ஸோ அப்போ வந்து யாரையோ ஒருத்தரை வந்து 2-3 பேர் வந்து பைக்கில் வந்து சேஸ் பண்ணிட்டு துரத்திட்டு வர மாதிரி தெரியுது. ஸோ அவர் போகிற வழியில் நிறைய ஹடில்ஸ், அந்த பைக் முன்னாடி ஓட்டிகிட்டு போகிறார் இல்லையா, ஸோ அவர் ஏதோ வந்து ஒரு பெருசாக ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டுருக்காரு போல். அவர் போகிற வழியில் நிறையா ஹடில்ஸ் இருக்கிற மாதிரியும், அது பின்னாடியும் நிறைய பேர் வந்து பைக்கில் சேஸ் பண்ணிட்டு துரத்திட்டு வர மாதிரியும், அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் சிலிண்டர்லாம் வந்து அங்கே இருக்கிற மாதிரி, ஸோ அதை கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து வெடிச்சு செதற மாதிரிலாம் காட்டுறாங்க. ஸோ யாரை துரத்துறாங்க அப்படின்னா அது நம்ம விஜய் சேதுபதியை தான் வந்து துரத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சீனில் இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கார்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து நம்ம அண்ணன் வந்து நடந்து வராப்புல, ஸோ ஒரு ஹூடியை மாட்டிக்கிட்டு ஒரு கூலர்ஸை போட்டு அப்படி நிறைய காருக்கு மத்தியில் அப்படி நடந்து வந்துட்டுருக்காப்புல. ஸோ அப்படி வரப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேனை வந்து பணம் எடுத்துகிட்டு போகிற ஒரு வேன் மாதிரி தெரியுது, நிறையா பணத்தை எடுத்துகிட்டு போகிற ஒரு சேஃபாக எடுத்துகிட்டு போகிற ஒரு வேன் மாதிரி தெரியுது. ஸோ அந்த வேனை பார்த்தீங்கன்னா நம்ம சேது அண்ணா வந்து ஆக்சிடென்ட் பண்ண வச்சு, ஸோ அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா அந்த கையில் அந்த ஸ்மோக் கிரனேட்லாம் வந்து யூஸ் பண்ணுறாரு. இவர் மாஸ்க் போட்டு அப்படியே ஹூடியை கழட்டி விட்டு அந்த ஸ்மோக் கிரனேட்டை வீசி ஸோ அந்த பணத்தை வந்து ஆட்டை போடுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பணத்தை அடிச்சுட்டு அவர் தப்பிச்சு போகிறப்ப தான் வந்து வேறு நிறைய பேர் வந்து அவரை சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு தான் அந்த பைக்கில் யாரை சேஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம சேது அண்ணாவை தான் வந்து துரத்திட்டு வராங்க போல். இவர் வந்து பெருசாக அந்த பணத்தை அடிச்சுட்டு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு பைக்கில் எஸ்கேப் ஆகிற மாதிரி சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்குறப்போ தெரியுது. படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேம்பிளிங் கேம்ஸ், இந்த போக்கர் மாதிரியான கேம்ஸ்லாம் வந்து விளையாடுற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து எக்கச்சக்கமான மணி வந்து இன்வால்வ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். மலேசியன் கரன்சிலேருந்து ஃபாரின் கரன்சி வரைக்கும் எக்கச்சக்கமான பணம் வந்து இந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் மெயின் ஒரு ஐடியாவாக இருக்கும். அந்த பணத்தை வந்து யார்கிட்ட போக போகுது, யார் அந்த பணத்தை அடிக்க போகிறா, ஸோ யார் ஜித்து அப்படிங்கிறது தான் இந்த படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை அடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க. அந்த ஸ்மோக் கிரனேட் யூஸ் பண்ணுறதா காட்டுறாங்க, ஒரு ஹை செக்யூரிட்டி வால்ட்டில் வேனில் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறதா காட்டுறாங்க, அமெரிக்கன் கரன்சி காட்டுறாங்க, கேம்பிளிங் கேம்ஸு, ட்ரக்ஸு, ஆல்கஹால், ராபரி, கன்ஸு, பைக் சேஸு, சீட்டிங்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஒரு ஏஸ் படமாக இருக்கும். ஏன்னா இது இந்த வீடியோஸில் காட்டுற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன்கள், இந்த படத்தில் வந்து ஒருத்த மட்டுமே வந்து வில்லன் கிடையாது. இந்த படத்தில் வர நிறைய பேர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கிரே ஷேடில் இருக்கிற ஒரு கேரக்டராக தான் இருக்குது. ஸோ வில்லனுங்க மத்தியில் தான் இந்த படமே, அவங்களுக்கான ஒரு கதை, அவங்கள வச்சு தான் இந்த கதையே வந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இந்த வீடியோ பார்க்குறப்போ வந்து நமக்கு தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் பவுடர்லாம் சேர்ந்து தான் அந்த ஏசிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் நம்ம பார்க்காத, நமக்கு பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாத, நமக்கு தெரியாத ஒரு மலேசியன் அண்டர் வேர்ல்டு, இந்த கேங்ஸ்டர் டான்ஸு, ஸோ இந்த மாதிரியான கேம்பிளிங் கேம்ஸ், அது சம்மந்தப்பட்ட ஒரு கதை அண்ட் அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு கேம், அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறப்போ தோணுது. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி வந்து டபுள் ஆக்ஷனாக இருப்பாரோ, 2 விஜய் சேதுபதி இருப்பாரோங்கிற மாதிரியான
ஒரு டவுட்டும் வருது. ஒரு டவுட்டு தான், நான் கன்ஃபார்மாக சொல்ல ஒரு டவுட்டு மட்டும்தான். ஏன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து தெரிஞ்சுது. பட் இது வந்து இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். பட் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம நோட் பண்ண விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சேதுபதிக்கு 2 லுக்கு காட்டுறாங்க. ஒரு லுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே லோக்கலாக அப்படியே டிஷர்ட்டை போட்டு கழுத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாலர் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு இல்லையா, ஸோ அதோடு இருக்கிற மாதிரியான ஒரு லுக்கும். அண்ட் இன்னொரு லுக்கில் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மார்ட்டாக அப்படியே கூலர்ஸ் போட்டு அப்படியே அந்த பணத்தை அடிக்க போகிற மாதிரியான ஒரு லுக்கும் காட்டுறாங்க. 2 வேறு லுக்கில் வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹேர் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா வேறு. அண்ட் ஒருத்தர் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ருக்மணி வசந்தை காட்டுறப்போ அவங்க பின்னாடி நிற்கிறப்போ மூஞ்சியில் வந்து ஒரு காயம் இருக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க இல்லையா. ஸோ ஒருத்தர் மூஞ்சியில் காயம் இருக்குது. அண்ட் ஒருத்தர் ஓட்டிகிட்டு வர்றது வந்து ஓட்ட வண்டி. அண்ட் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் பைக் மாதிரி வந்து வச்சுட்டு பணத்தை அடிச்சுட்டு தப்பிச்சு போகிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ மேலையும் கீழையும் பார்த்தீங்கன்னா அந்த 2 சிம்பிள் வந்து காட்டியிருக்கிறாங்க. அந்த 2 ஸ்பேட் சிம்பிள் வந்து இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து 2 அந்த எக்ஸ் கிராஸ் சிம்பிள் இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. இதுவே டேரக்டர் பேர் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிராஸ் சிம்பிள் தான் காட்டுறாங்க. விஜய் சேதுபதி பேர் போடும்போது மட்டும் 2 கிராஸ் இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டவுட் வருது. கார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 கார்டு வந்து காட்டியிருப்பாங்க. ஒன்று ஏ அண்ட் கே 2 இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. 2 சிம்பிள் இருக்கிற மாதிரி 2 ஸ்பேட் சிம்பிள் இருக்கிற கார்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் ஏஸ் டைட்டிலுமே பார்த்தீங்கன்னா வந்து 2 கலரில் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒன்று வந்து பிளாக்கு அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறப்போ அந்த மேலே இருக்க சிம்பிளோட கலர் வந்து பிளாக்லேருந்து ரெட்டுக்கு மாறும். ஸோ அதனாலையும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறதுனால ஒருவேளை சேது அண்ணா வந்து இந்த படத்தில் வந்து டபுள் ஆக்ஷன் 2 கேரக்டர் பண்ணுறாரா, இல்லை ஒரே ஆள் தான் 2 லுக்கில் வராரா. ஒருவேளை அவர் நார்மலாக யோகி பாபு அண்ணா கூட அந்த ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறப்போ வந்து ஒரு ஆளாகவும் அதுதான் அவராகவும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த பணத்தை அடிக்க போகிறப்போ வந்து கொஞ்சம் கெட்டப்லாம் மாற்றி கொஞ்சம் வேறு மாதிரி வந்து லுக்கில் போகிறாரா, இல்லை 2மே வேறு ஆளா அப்படிங்கிறது இதை பார்க்குறப்போ இந்த விஷயங்கள்லாம் வச்சு நமக்கு வந்து டவுட் வந்துச்சு. பட் தெரில, அதுக்கான பதில் வந்து நம்ம படம் பார்த்தா தான் வந்து தெரியும். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஸ்வலாக ஒரு படத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இருந்தாலே வந்து செமையாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இந்த படத்தில் வர அத்தனை பேருமே வந்து கிரே ஷேடாக தான் இருக்கிறாங்க. இன்க்ளூடிங் நம்ம ஹீரோ விஜய் சேதுபதி கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ஷேட், ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டரில் தான் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆரண்ய காண்டம் மாதிரி இல்லை மங்காத்தா மாதிரியான ஒரு ஸ்டைலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைக்கிறேன். ஆனால் படத்தில் வர அத்தனை பேருமே இன்க்ளூடிங் ஹீரோ கூட பார்த்தீங்கன்னா வந்து கிரே ஷேடில் வரப்போ ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேறு நிறைய வில்லன் குரூப்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அமௌண்ட் வரப்போகுது போல். ஸோ அதை வந்து அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு போட்டியே யார் களத்தில் இறங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு ஊருக்குள்ளே திருட்டுத்தனம் பண்ணி காசு சம்பாதிச்சிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ கூட யோகி பாபு 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த ஒரு போட்டியில் களத்தில் இறங்குறாங்க. ஸோ கடைசியில் யார் வந்து யார் கண்ணில் மண்ணை தூவிட்டு இந்த பணத்தை அடிச்சுட்டு போகிறா, அந்த அட்டம்ப்டில் நடக்கிற நிறைய அந்த ப்ராசஸில் நடக்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டார்க் காமெடிஸ் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஏஸ் படத்தோட ஒரு கதையாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்ஷனு, சேசிங்கு, நிறைய த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸு எப்படிலாம் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சேர்ந்த ஒரு படம் தான் இந்த ஏஸ் படமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்க்குறப்போ நமக்கு தெரியுது. சேது அண்ணாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவருக்கு எந்த ரோல் கொடுத்தாலும் சரி அவர் வந்து அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படி தூக்கி சாப்பிட்டு போயிடுவார். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஒரு ஹீரோ ரோல் மாதிரி தெரியுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸோ இதில் வந்து அவருக்கு நிறையா ஷேட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ இது வந்து அவரோட ஏரியா. ஸோ அதனால் வந்து அசால்ட்டாக அடித்து நவுத்திடுவார் நம்ம விஜய் சேதுபதினா. ஸோ இதெல்லாம் தான் நண்பா நம்ம இந்த விஜய் சேதுபதி 51வது படம் ஏஸ் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நோட் பண்ண சில இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இது போக நீங்கள் வேறு ஏதாவது சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கனாலும் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஏதாவது சொல்ல மறந்துட்டோம் இல்லை விட்டுட்டோம் அப்படின்னா கூட அதை நீங்கள் நோட் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருந்தது, விஜய் சேதுபதியோட அந்த 51வது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை சொல்ல வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம நாளைக்கு அடுத்து இன்னொரு செஞ்சுக்கலாம். நன்றி, டேக் கேர்.